இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியம் Today what we are going to see is ஆவிக்குரிய பார்வை. the spiritual eyes. எது? ஆவிக்குரிய பார்வை. Spiritual eyes. மாம்சத்தில் பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு. There is a worldly ஆவிக்குரிய பார்வையில பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கு. But there's also a side which is spiritual eyes. எம்மாவூருக்கு இயேசு கிறிஸ்து போகும் பொழுது சீசர்களோடு போறார். In the path to Emmaus, Jesus walks with the disciples. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. Until then they don't recognize him. அந்த அப்பத்தை எடுத்து இயேசு கொடுத்தோன்னே தான் அவங்க இயேசுவே நீங்களா அப்படின்றாங்க. As soon as he gave the bread, their eyes were open and they said Jesus is என்ன நடக்குது? So what happens here? அந்த மன்னா உள்ள போன உடனே As soon as the manna goes in, அவனுக்கு தெரியுது இது ரபி அப்படின்னு. they understood that he is a rabbi. அது வரைக்கும் பல மணி நேரம் கூட வர்றாங்க, அவங்களுக்கு தெரியல. Until then for many hours they walked with Jesus but they didn't realize it was அவர்கள் him. அப்பத்தை பிட்டு கொடுத்த உடனே அடையாளம் கண்டு கொண்டார்கள். இது இயேசு ரபி. As soon as the bread was broken and given to him, they recognized that he was a rabbi. எந்த கண்கள் திறக்கப்பட்டது? மனக்கண்கள் திறக்கப்பட்டதாம். So their spiritual eyes were opened. அது வரைக்கும் அவன் இயேசுவை பார்த்திருக்கான், தெரியல, கண்ணால பார்க்கறாங்க. Until then they see Jesus but they don't recognize him. ஆனா அப்போ உள்ள போனோன தான் தெரியுது விஷயம், மனக்கண்கள் திறக்கப்பட்டது. As soon as the bread went in, their spiritual eyes was opened. அப்பம் என்றால் வார்த்தை. And bread means word. ஏன்னா மனிதன் அப்பத்தினால் மண்ணல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த வார்த்தை உள்ளே போனதனால் அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவனுடைய ஆத்துமா என்னது? பிழைக்கிறது. Man does not live by bread alone but every word that comes from the word of the Lord, and that is the word that gives life. ஒரு சென்டென்ஸை நான் தமிழ்ல படிக்கிறேன். அதன் இது பாருங்க. இந்த ஆவிக்குரிய பார்வைக்கு ஃபார்முலா வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்வின் சந்திக்கும் மனுஷர்கள், சம்பவங்கள், சூழ்நிலைகள் அனைத்தையும் சொல்றீங்களா? A child of God who is in the spiritual life, who has encountered many situations and then meets different people. ஆவிக்குரிய பார்வையோட ஃபார்முலா படிக்கிறேன் நான். And this is a formula for spiritual eyes. ஒரு தேவனுடைய பிள்ளை, a child of God, தான் வாழ்வில் சந்திக்கும் in the life that they live, மனுஷர்கள், people, வேற என்ன சொன்னேன்? சம்பவங்கள், situations, சூழ்நிலை, circumstances, அனைத்தையும் தேவன் தனக்கு கொடுத்திருக்கும் தரிசனத்தோடு everything that the Lord has given with care சம்பந்தப்படுத்தி பார்ப்பாராம். அதுதான் ஆவிக்குரிய பார்வை. and he will weigh those and then he will see those through the spiritual eyes. இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? Now do you understand? ஆவிக்குரிய பார்வைனா என்னன்னா, what is spiritual eyes? சம்பவம், மனுஷர்கள், சூழ்நிலை இது எல்லாத்தையும் தேவனோட ஒப்பிட்டு பார்க்கணும். We need to equate that to the Lord and see it all combined. இப்ப உங்களை ஒருத்தர் அழைக்கிறாருன்னு வெச்சுக்கங்களேன். If someone calls you, ஒரு for வீட்டுக்கு, example, to their house. நீங்க வந்திருக்கீங்களா, வாங்க எங்க வீட்டுக்கு அப்படினு கூப்பிடுறாங்க. You've come here, so they invite you to அந்த their வீட்டுக்கு house. போறீங்க. And you go to that person's house. மேலே அவங்க உங்களோட பேசிட்டு இருப்பாங்க. And they will be talking with them upstairs. 5 பேர் ஒரு பார்ட்டிக்கு போறீங்க. And that's a party. கீழ என்ன நடக்கும்னா, but what happens downstairs in the basement of their houses? அண்டர்கிரவுண்ட்ல அநேகமா அண்டர்கிரவுண்டான வேலை தான் நடக்கும். And there were underhand things that usually take place in these basements and other underground places. அப்ப என்ன நடக்குது? பாட்டில் ஓபன் பண்ணி அங்க அவங்க குடிச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்களே. They break open a bottle of alcohol and they drink. இப்போ நீங்க நிக்கிற இடம் சரியா? So the place that you're standing is it ஒருவேளை right? உங்க கணவர் சொல்லுவார், இருங்கம்மா கீழ போயிட்டு வரேன். And maybe the husband says, just be here, let me go downstairs and be back. திருப்பி ஒரு மேல வரும், மெதுக்கிட்டே வருவார். And when he comes upstairs, he would be intoxicated. அது உங்களுக்கு தான் ஆபத்து. And that is dangerous to you. அப்ப நாம என்ன செய்யணும்? So what should we do? ஆராய்ந்து பார்க்கணும். We need to examine. கர்த்தர் நம்ம மேல வச்ச திட்டம் என்ன? What is the purpose that the Lord has given கொஞ்சம் காசு kept on பணம் us? வந்தோனே As soon as we get a little bit of ஒரு money, மக்கள் கூட்டம் சேரும். and people will gather together கொஞ்சம் around you. பழக்கங்கள் கிடைக்கும் பொழுது, And you will get some fellowships. நம்ம கலாச்சார மக்கள், And people of our culture, வாங்களே, oh come, உங்க பிள்ளை எங்க பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. my child likes your child very much. ஒரே 24/7 கேட்டுக்கிட்டே இருக்கறா. And she always asks of you 24/7. பரவாயில்லையே, Oh, நம்ம பிள்ளைக்கு ஒரு பழக்கம் கிடைச்சிட்டே. Oh, our child also has a friend. அப்படிதான் வரும் ஆரம்பம். And that's how everything starts. போ என்ன ஆகும்? And as it goes on, what தேவனை happens? விட்டு பிரிச்சிடுவாங்க அவங்க. And that relationship will separate you from the Lord. வாங்க அங்க போவோம், இங்க போவோம். They'll call you to places here and இந்த there. நாட்டுல எதுக்கு வந்திருக்கிறோம்? Why have you come to this country? இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் உங்க இடத்துல கொண்டு வருவாங்க. They'll talk about all these things to you. ஒருவேளை நீ யாருக்கு இத பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. I don't know to whom the Lord is speaking this ஆனா to. இந்த இடத்துல But in this place, ஆவிக்குரிய பார்வையுடைய தரிசனம் உடையவன் those who அதை have ஆராய்ந்து spiritual eyes, பார்ப்பான். they will examine நான் this. நிற்கிற இடம் சரியா? Is the place that I'm standing நான் right? போகிற மனிதன் சரியா? Is the person I'm நான் going பழகுற correct? குடும்பம் சரியா? Is a family என் that I'm having ஆத்துமாவை relationship with? சூறையாடுகிறவர்களா? Are they ones என் who play with ஆவியை the soul? நெரித்து போடுகிறவர்களா? Are they ones who break a
அதை Spirit. கண்டுபிடித்து தேவ தரிசனத்தை கண்டுபிடித்து விலகுகிறான். And they will know the will of the Lord, and they will அதுக்கு discern it and go apart. எச்சரிப்பாய் இருக்கிறான். So he'll be aware of that and he'll be warned of that. இதுதான் ஆவிக்குரிய பார்வைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். And this is what the Lord calls spiritual eyes. என்னங்க இருக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில? What is there in a man's life? பணம் சம்பாதிக்கணும், வாழணும். Earn money, live. ஆமா. இப்போ ஒருத்தவங்க இருந்துக்கிறாங்க ஒரு குடும்பம்னா, சம்பாரிச்சு சாப்பிட்டு வாழ்ந்து கடைசியில பார்க்க முடியுது. இதுதானே வாழ்க்கை. What is a family life? வேற என்ன இருக்கு? You earn, you live, you eat என்னத்துக்கு and die. போராடுறோம்? What do we struggle for? உலக அப்பத்துக்கு, To the worldly bread. காசு, Money, காரு, பங்களா, பணம். இதுதானே மோட்டிவேஷன். மக்களுடைய ப்ராப்ளமே என்ன? car, house. This is all our intentions. வாழ்வாதாரத்தின் பிரச்சனை தான். And these are the things of the world that ஆண்டவர் man என்ன struggles for. சொல்றாரு? But what does the Lord say? இப்ப நீ அதை அப்படியே ஓரமா வச்சிட்டு Keep that aside. என்கிட்ட வந்துரு. Come to me. உன்னுடைய ஆத்தும ஆவி பலப்படும் பொழுது When your soul and spirit is strengthened, உன்னுடைய சரீரம் தன்னிச்சையாக பலப்படுகிறது. your flesh will by itself be strengthened. சரீரம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன் என்று தானே சொல்றாரு. He has said that he will give the worldly blessings ஏன் to அதை you. உங்களால முடியல? Then why are we not able to? எப்படியாவது படிக்காம காசு கொடுத்து டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி 10 பேர்த்த கொண்டுறணும். அதுதான் உன்னுடைய எண்ணம். And your intention is without studying somehow to become a doctor and then kill people. இந்த நேத்து தான் Yesterday. நினைக்கிறேன். இந்த பாருங்க ஏதோ ஒரு சைனீஸ் பார்த்து பிலிப் எல்லாம் தெரியுது நம்மளுக்கு. பைபிள்ல இருக்க வார்த்தை தெரிய மாட்டேங்குது. We know everything that's happening around us. நம்மளை எது பதில் சொன்னாலே என்கவுண்டர் பண்றாரு இந்த ஆள். அதாவது அது பாருங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது தான் சொல்றது, பார்த்து இதுதான் ஆவிக்குரிய பார்வை. எங்க போகணும்னு கர்த்தரோட கேட்டு போங்க. And this is a spiritual eyes. We need to ask of the Lord where we need to go before we go. சும்மா போய் லைட்டா பாப்போம், ஓரமா நின்னு பண்டிகையை பாப்போம்னு போனா, If you think that I can just go stand aside and watch the அதுல festival, ஒருத்தர் காரை கொண்டு and there's a person who drives through the crowd இடிச்சு and hits the 9 people. பேத்த கொன்னுட்டார். அப்படியே And 9 people were killed. That was the 9 news. பேர். 9 people. அதுவும் வென்கூவர்ல கனடாவுல. And that too in the city of Vancouver, யோசிச்சு பாருங்க. Canada. Think and see. நினைச்சு பார்த்திருப்பீங்களா? இல்ல அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா Those வாழ்க்கையில? people have thought in their lives. சேஃப் கண்ட்ரியில இருக்கிறோம்ப்பா. They would have thought that they're in a safe போலீஸ் country. பட ரோடு எல்லா ரூல்ஸோட வாழ்றமே. பாதுகாப்பு எங்க இருந்தது? There's மரணம். safety, there's rules, there's police. இமைப்பொழுதில் மடித்து விட்டார்கள் இல்லையா? In a moment, அப்ப there are like இருந்தாலும் பாதாளத்தில் இருந்தாலும் பரவசத்தில் இருந்தாலும் தேவன் ஒருவரே பாதுகாப்பு. wherever you are, be it in the abyss or be it in the heaven, only the Lord is your protection. உதாரணம் நீங்க இதை நான் வேதனையா தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த குடும்பத்தை இப்போ நேற்று தான் நடந்த சம்பவம். இன்னைக்கு அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையை பாருங்க எப்படி இருக்கும், அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் சொல்லி. It is such a sorrowful thing. This happened yesterday, and today how would their families would feel? What would their mindset be? ஸோ அதை உணரணும் நீங்க. We need to be aware of அதனால this. பயப்படுறது இல்லை. It is not to fear. ஐயோ என்னடா கனடாவிலேயே இப்படியா அப்படின்னு கிடையாது. Even in Canada is this so? நீங்க எங்க இருந்தாலும் wherever you are, அவர்தான் பாதுகாப்பு. only he is your protection. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். For you and your children. அதை நம்ம உணரணும். We need to be aware of that. 1000 பேர் ஆலோசனை கொடுக்கலாம் தேவ பிள்ளைகளே. There'll be 1000 people who can give you நான் advice. கர்த்தரிடத்தில் பெறுகிற ஆலோசனை ஒன்றே ஜீவன் உள்ளதும் நிலையானதும் அதுவே உறுதியானது. But the wisdom that comes from the Lord, the counsel that he gives is the one that will be strong and stay forever. நீங்க நினைக்காதீங்க இந்த 10 பேர் நாங்க கூடி வந்துட்டோம் இந்த பட்டணத்துல அப்படி நம்ம நினைக்கலாம். You might think there are 10 of us gathered here in the city. எவ்வளவு பேர் வெளியில திரியறான்? How many people are around? நாங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் அப்படி நம்ம நினைக்கலாம். But we are seated here, you might think so. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். But I tell you an incident. கடந்த 2-3 நாளா In the last 2-3 நாங்க years, இந்த ஒரு ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருந்தோம். we have been going around an ஒரு area இடம் தேடி in search of a place. நம்ம 3வது ஆராதனையை ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. We have started our 3rd service. Hallelujah. சோ அதற்காக இடத்தை தேடும் பொழுது So when we were searching for a place for that, கிட்டத்தட்ட ஒரு 20 சபை வைங்களேன், about 20 churches. 20 சபையில போய் இடம் கேட்கிறோம். We asked places in those churches. ரிசல்ட் என்ன தெரியுமா? Do you know what the result was? போனோடனே 9க்கு ஒரு ஆராதனை, 12க்கு 3க்கு 4க்கு 5 இப்படி ஒவ்வொரு சபையிலும் குறைந்தது 4 ஆராதனை இருக்கிறது. In every church there's at least 4 services that they're conducting at night. ஒரு வருஷம் கழிச்சு வாங்க. They say come after 1 year and we'll read. அப்ப நீங்க நல்லா யோசிக்கணும். But do think in ஒரு திருச்சபையில் 4 ஆராதனையை ஏறெடுக்கிறார்கள் என்றால் if a church is having 4 services, எப்படி தேவ பிள்ளைகள் கூடி வருகிறார்கள்? how are the children of the Lord gathered? நீங்க நினைக்க கூடாது வெளியில இருக்கிற ஆளுகளை பார்த்துக்கிட்டு. You shouldn't think by looking at the people around you. கர்த்தர் பகாலுக்கு முடங்காத கால்களையும் தன்னுடைய பரிசுத்தத்துக்காக தன்னை ஆராதிப்பதற்கு வைத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சி சொல்லுகிறேன். The knees of the pagan worshippers are also there for the Lord to bring them down to their knees. ஏன்னா ஒரு சபையில கூட And not even in 20 சபை போதகரும் பார்க்கிறோம், 20 சபையிலும் இடம் இல்லை.
In 20 churches that we saw, there was no place, not உங்க even one. கண்களுக்கு தெரியுதா? பார்த்தா தெரியல. Can your eyes see அவ்வளோ this? No. ஆராதனை. வாலிபர்கள் That many ஒரு worship இடத்துக்கு services. போறோம். Youth. We went to a place. உள்ள ஒரு 40-50 வாலிபர்கள் உள்ள இருக்கிறான். 40-50 youth are there worshiping. என்ன தம்பி பண்றீங்கன்னா நாங்க Yes. பைபிள் படிச்சிட்டு இருக்கோம். We asked them, what are you doing? And they said, we're reading the Bible. எனக்கு என்னால நம்பவே முடியல. I couldn't believe it. நம்ம நினைக்கிறோம் We think 4 பேர்த்த வச்சுட்டு வாலிபர்கள் நாங்க வச்சிருக்கிறோம், வாலிபர்கள் இருக்கிறாங்க, தேவனை தேடுறாங்க. we have a few youth and we அவன் think அசால்ட்டா that they 40 are பேர் searching 2 for மணி the நேரம் பைபிள் ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். Lord. And with ease they have 40-50 youth gathered together doing Bible study. எனக்கே இது ஒரு புதுசுதான். And that is something new to அதுவும் me இந்த myself. கனடாவுல சாயங்காலம் வேளையில நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துல 40 வாலிபர்கள் சேர்ந்து பைபிள் படிச்சிட்டு இருக்கிறான் இந்த பட்டணத்துலன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. And that too in Canada in the evening when it is sunny outside for 40 or 50 youth to be gathered together. பேரண்ட்ஸ் உடைய வளர்ப்பு முறையை பாருங்கள். Then think of the way that their அந்த parents have பிள்ளை அங்கே guided them. உட்கார்வதற்கு காரணம் யாரு? Who was the reason அவன் for the தாய் child to be there? தகப்பன். Their parents. நீங்கள் பெற்றவர்கள். You are the ones who received as பெற்றவர்கள். parents. You are ones who received அதை of the மீண்டும் Lord. கொடுக்க வேண்டும். You need to give it back. பெற்றுக்கொண்டவர்கள் தான் பெற்றோர்கள். Those who have received, they are the parents. பாருங்க எவ்வளவு பெரிய சாதனை என்று. How great of an accomplishment is this? ஹல்லேலூயா. Hallelujah. அதுல அவங்க ஆராதிக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அது எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லாம் இப்போ யூடியூப்பை போட்டுட்டு அவன் பாட்டு பாடிக்கிட்டு விதவிதமா திரியிறான். ஆனா பைபிள் படிச்சு பைபிள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னும் போது அது இன்னும் என்னை வியக்க வைத்தது. If they had worshipped, I wouldn't have taken it much. But then they were doing Bible study and that is what was amazing to me. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நம்ம நினைக்க கூடாது இந்த பட்டணத்திலும் கர்த்தர் தனக்குரிய கூட்டத்தை வைத்து தன்னை ஆராதிக்கிற பிள்ளைகளை இன்றும் வைத்திருக்கிறார். The Lord has kept his children in this city to worship him and praise him. எல்லாம் இங்க பிறந்த பசங்க. And those people were born here. பாருங்க இந்த யெகோவா விட்னஸ் மன்றம் சொல்லி இருக்கு. And look at the Jehovah Witness. அவங்க வருவாங்க ரோட்ல பாப்பீங்கல கோட்லாம் போட்டுக்கிட்டு இது வச்சிட்டு இருப்பாங்க. You would see them in the street corners. You know the people are million people. And there are a million people under them. அவ்வளவு பணமும் படிப்பும் உடையவர்கள். And they are millionaires. They have so much education and நம்ம wealth. கொஞ்சம் ஒரு சிட்டிசன் கிடைச்சோன்னா அவ்வளவுதான், நாங்க தான் பெரிய கனடாவில் நாங்க தான் அப்படின்ற மாதிரி நிற்போம். But us, as soon as we get citizenship, we think we are the ones who rule the Canada. I'm just saying in general. தாழ்மையை தேவன் விரும்புகிறார். The Lord desires humbleness. தாழ்மை உடையவனுக்கு கிருபை அளிக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். The Lord says he will pour grace on the humble. ஒரு சபையில் ஒரு திட்டத்தை தேவன் கொடுக்கிறார் என்றால் அதுக்கு கீழ்ப்பட்டவன் தான் தாழ்மை உடையவன், தேவனுடைய தரிசனத்தை உடையவன். If the Lord has put a purpose in the church and this person humbles himself to the Lord, then he is that one. பாருங்க எபேசியர் 1:4. Ephesians chapter 1 verse 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாத்தீங்களா கர்த்தர் எப்ப நம்மளை தெரிஞ்சு கொண்டாரா? When did the Lord choose us? Listen people very carefully. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அப்படிதானே சொல்லியிருக்காரு. Even before the foundation of the world. அதுக்கு முன்னாலேயே Even before that. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். He has chosen you and me. Hallelujah. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக. Even before the foundation of the world. நம்மளால தேவனுடைய அந்த இதையே சிந்திக்கவே நமக்கு திறன் கிடையாது, தகுதி இல்ல, அது பலன் இல்ல. We do not have the strength nor do we understand the word. உலகம் எப்போ உருவானன்றதே போராட்டத்துல இருக்கு. And the foundation of the world, when it was put down, we don't even know that. அப்ப அதுக்கு முன்பாக even before that, the Lord has chosen us. Hallelujah. Hallelujah. This is what Lord is. அவருடைய இது நம்மால் கணிக்க முடியாத ஒன்று. We cannot comprehend his wisdom. எத்தனை அற்புதம் அடையாளம் பண்றாரு பாருங்க. How many miracles and wonders சாதாரணமா செய்றாரு. He does it as a simple ease. போன வாரம் எங்களுடைய ஜெபக்குழு சகோதரர்கள் இருக்கிற இடத்துல and in the last week's gathering நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன் 11:30 மணிக்கு நைட்டு at 11 p.m. at night ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, ஒரு தம்பி அவர் பேர் பாரதி அப்படின்ற ஒரு பேர், a brother by the name of Bharati. நான் இது அங்க பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அந்த தம்பியோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. And that brother's father was not well. என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிட்னி ஃபெயிலியர்னு இந்த காலில் இருக்க நரம்பெல்லாம் வெட்டி பெரிய ஒரு புண்ணு ஆக்சுவலி அவருக்கு. And because of kidney failure they had to cut off some nerves in his. இவங்க 40 நாளா மருத்துவமனையில வச்சு ஒன்றும் சரி வரல. 40 days he was admitted in the hospital to nowhere. கொண்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. And they took him back home. வீட்டில் கொண்டு போய் அவங்க சகோதரி 4 இந்த தம்பி 5 பேரும் சேர்ந்து and their sisters and brothers 5 people என்ன முடிவு பண்ணாங்கன்னா, do you know what they decided? அப்பா இவ்வளவு வேதனை படுறாரு, our father is in so much pain, இத பார்க்க எங்களுக்கு முடியல, we are not able to see this, அப்ப ஊசியை போட்டு கொன்றுவோம், let us kill him with an injection, இல்லைன்னா மருந்து ஏதாவது ஊத்தி
ஆளை கொன்றுடலாம் If not with the medicine, let அப்படின்னு us பிளான் kill him. பண்ணியிருக்காங்க. And that's what they planned. பண்ணி எல்லாம் மருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. They ready the medicine. 11:30க்கு ஆண்டவர் சொல்றாரு, But at 11:30 the Lord says, அவன் கர்ணக்கொலை செய்ய போறான், he's going to kill this person. அவனை கூப்பிட்டு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு. Call him and give him counsel. அவனை கூப்பிட்டு, We called him. தம்பி நீங்க உங்க அப்பாவை ஒரு கர்ணக்கொலைன்னு சொல்றாரு ஆண்டவர். The Lord is என்னப்பா? saying, do you want to give a merciful death to your ஆமா. father? And the brother responded, yes. எங்க அப்பா புண்ணு அதிகமாயி வலி தாங்காம தவிக்கிறார், அதனால கொல்ல போறோம். Our father is in unbearable pain, so we want to kill him to give him a peaceful death. ஆனா அதை நீங்க செய்யக்கூடாது தம்பி. But you should not do that, brother, I said. உங்களை காப்பாத்தின ஆண்டவர் The Lord will save அவரையும் you. காப்பாற்றுவார். Will also save him. அப்படின்னு நம்ம ஆலோசனை கொடுத்தா அவர் திருப்பி மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. We advised so, and they took him back to the hospital. அவன் இங்க இருந்தே வீட்ல இருந்தே ஃபோன் பண்ணி அவங்க அக்காவுக்கு சொல்றான், And being in his home, he called his அக்கா, sister and said, சாப்பாடு மட்டும் கொடு, மற்றதை கொடுத்துறாத, அதை கொடுத்துறாத அப்படின்னு கத்துறான் ஃபோனில். ஏன்னா அவனுக்கு அழுக வந்துருச்சு. ஏன்னா தெரியாத ஒரு சம்பவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவனை கூப்பிட்டு சொல்லும்போது அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு ரெண்டா. என்னடா இவங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி இது அப்படின்னு சொல்லி அவனால் அழுக கத்துறான், கதறான். He was அப்ப weeping. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், and in tears he told his sister, just give him regular food, do not poison him. And the reason தேவனுடைய ஆதிக்கம், தேவனுடைய நடத்துதல், அவர் பேசுகிறார், அவர் ஆளுகை இருப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த சாட்சியை சொல்லுகிறேன். I'm telling this witness so that you are aware that the Lord's will and the Lord's kingdom is reigning with us. ஆதாமும் ஏவாளும் இருந்த பொழுது, When Adam and Eve were there, கவனிங்க நல்லா, listen carefully. ஆதாம் பழத்தை வாங்கி சாப்பிட்டார். Adam took the fruit and ate. யார்கிட்ட இருந்து? From whom? யார்கிட்ட இருந்து தம்பி? From whom? மனைவிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டார். From his wife. நல்லா கவனிக்கணும். Listen carefully. ஆனா ஆண்டவர் யாரோடு பேசினார்? But who did the Lord speak இந்த to? காரியங்களை First and ஆதாமோடு foremost? பேசியிருந்தார். He spoke with Adam. அப்ப மனைவிட்ட வாங்கி சாப்பிடும் பொழுது, So when he was taking the fruit from the மனைவி wife, சாப்பிட்ட பிறகு and after the wife மனைவி ate it, கொடுக்குறாங்க, wife gave to ஆதாம் him என்ன as well. செஞ்சிருக்கணும்? What should have Adam done? தம்பி ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? What should have Adam done? என்னம்மா ஆண்டவர் சொன்னார் சாப்பிடக்கூடாதுன்னு, The Lord said we shouldn't eat of this நீ fruit. சாப்பிட்டியா Did you eat? அப்படின்னு சொல்லி அவன் என்ன கேட்டிருக்கணும்? He should have asked so. ஏன்னா மனைவி எதையோ பார்த்து பழம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவங்க விழுந்துட்டாங்க. The wife would have thought that the fruit was desirous and she might have eaten and she would have fallen. யூசுவலி அப்படிதான் பெண்கள். And so are women. பார்த்துருக்கீங்களா? Have you seen? ஆமா, எந்த ஒரு இப்பெல்லாம் ஆடை ஒரு சாரியோ என்னமோ இருந்தா அது நல்லா இருக்குன்னா உடனே வாங்கணும்னு பார்ப்பாங்க. If a cloth or a sari looks good, they would desire to buy it. அது மாதிரி தான் அந்த பழம் பார்ப்பதுக்கு அழகா இருக்குன்னோடனே இந்த அம்மா வாங்கி சாப்பிட்டுருச்சு. And so the fruit looked desirous, so she took and ate. சரி, இவருக்கு தானே ஆண்டவர் எல்லாம் சொல்லியிருக்காரு, But the Lord told instructions and அதை gave பேசல instruction to Adam. பாத்தீங்களா? But he did வாங்கி not say that. சாப்பிட்டாரு. And he இங்க என்ன ate. ஆச்சு? So what happened அவன் here? கண் குருடானது. And his eyes were மனக்கண். blinded. The eyes of his heart. அப்ப இங்கே அவனுக்கு ஆவிக்குரிய பார்வை இல்ல. His spiritual. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. This is very important. ஆவிக்குரிய பார்வை இப்படித்தான் பார்க்கிறோம். This is how we have to see through our spiritual அடுத்த eyes. வசனத்தை படிக்கலாம். Let us read the next verse. Philippians chapter 1 verse 22. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அப்ப நீங்க இங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, The important thing that we get from this verse is, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்து. இப்ப பவுல், இப்ப நீங்க பார்த்துட்டீங்க ஆவிக்குரிய பார்வைன்னா நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஆபிரகாம் எங்கு விழுந்தார், அந்த பார்வை குருடாக்கப்பட்டது. எங்கே அதாவது ஆதாம் குருடாக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. we saw how the spiritual eyes works through the life of Abraham and many other people. ஆனா யோசேப்பு அதில் விழித்துக் கொண்டார். But Joseph was very cautious in this. அதானே பாத்தீங்க இல்லையா? And that's what we saw. அப்ப ஆவிக்குரிய பார்வை இப்படி தான் இருக்குங்க. This is how spiritual eyes should யார் be. வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா உங்களுடைய தரிசன பார்வை நீங்கள் தெளிவாய் இருக்க வேண்டும். Be it whoever comes and who says whatever, but you should see through your spiritual eyes. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது, When Apostle Paul says, சரீரத்து if I live in the flesh, கிரிகைக்கு பலன் உண்டாய். படிங்க இதை. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இப்போ இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? I cannot tell. What is the meaning of this verse? பவுல் சொல்லுகிறார், நான் சரீரத்தில் பிழைச்சிருக்கிறேன். Paul says, I'm living in the flesh. என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் This is the fruit of my labor. நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்னு சொல்றார். What I shall choose, I do not. இப்போ அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ பிறந்த உடனே ஒரு ஆண்டவர் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு சட்டங்கள் திருச்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு தான் நம்ம வர்றோம். The Lord says, even before the foundation of the world, I have a will and purpose for you. அப்ப
இங்க பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், When Paul says here, he குழந்தையா says, இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. when we are a child, we do படிக்கிறோம், not know anything. வாழ்றோம், ஸ்கூலுக்கு போறோம், வர்றோம், இதுதான் எல்லாமே நம்ம கற்றுக்கொண்டு We வர்றோம். get educated in school and we go on with our lives. ஆனா But நம்மளுடைய தரிசனங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை the plans that the Lord has for us, நினைவு வரும் பொழுது, அதாவது ஆவிக்குரிய பலன் வரும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். when that spiritual insight comes, we need to be aware of that. அறிந்த பிறகும் விட்டு விலகி போறதில்லை. After we are aware of that, we should not depart from it. ஏன்னா அவர் சொல்றாரு, Because he என்னுடைய மாம்ச பார்வையில் நான் அதை அறிந்து கொள்ளவில்லை. I did not know that, realize that in my fleshly eyes. ஏனென்றால் Because அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் அவைகளை காணாதபடி மறைக்கிறது, அதனால் அறியேன்னு சொல்றார். the things of the flesh has hidden that from me, so I did not know that, he says. ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும் பொழுது தேவன் உங்கள் மேல் வைச்சிருக்கிற தரிசனம், திட்டம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் வெளியரங்கமாக காண்பித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். But when you look through the spiritual eyes, then you will see the revelation of the will of the Lord. அடுத்த வசனத்தை படிக்க கேட்கலாம். Let us read the next words. Galatians chapter 1 verse 15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, The Lord says here, அப்படி இருந்தும். even so, இங்க என்ன சொல்றாரு, நான் அப்படிதான் வாழ்ந்து இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தேன், I was living so, ஆனா ஆண்டவர் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்திருக்கிறாரு. but the Lord has separated me from my mother's womb. தம்முடைய கிருபையினால என்னை அவருடைய ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். Through his grace he has called me to his ministry. தம்முடைய கிருபையினால உங்களை இயேசுவை அறிய பண்ணியிருக்கிறார். Through his grace he has made you know the Lord இன்றைக்கு Jesus. நீங்கள் இந்த சபைக்குள் அமர்ந்திருப்பது அவருடைய மகா கிருபை. You being seated here in the church of the Lord is his great grace, அவருடைய இரக்கம். his mercy. நீங்க நினைக்கலாம், You might நான் அதை think, தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இதை தியாகம் பண்ணிட்டு, அது have வருவதற்குரிய இருதயத்தை மாற்றியது யார்? தேவாவியானவர். I've sacrificed so many things to be here, but it was the Lord who worked in your heart and changed your heart to be எத்தனையோ here. பேர் வெளியில இருக்கிறாங்க. There are so many people who are ஆனா outside, இன்றைக்கு இந்த தேவ சத்தியத்தை கேட்கும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? but the Lord has brought you here to listen to the அதுவே word of truth. கிருபைதான். That itself is grace. அதனால தான் இங்க பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், And that's why Paul says, பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்தார். He was separated and called through grace. இன்னைக்கு இயேசு என்றவர் இருக்கிறார், அவர் மரிச்சார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் இருக்கின்ற அந்த காரியத்தை அவர் கிருபை தான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தது. இல்லைன்னா எத்தனை பேர் தெரியாம குருடர்களாய் வாழ்கிறார்கள். It is the grace of the Lord that has revealed to you that Jesus lived in this world, he died for us and he was resurrected for us. How many people outside are living a blind life without knowing this? ஹல்லேலூயா. Hallelujah. அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். So we need to thank the Lord for this. அடுத்த வசனத்தை பாருங்க. Let us read the next verse, verse 12. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, Here we see, நான் அதை மனுஷன்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளல, கர்த்தரிடத்துல இருந்து கேட்டேன்னு பவுல் சொல்லுகிறார். from the Lord, but I received it from the Lord. அவர் கண்ணு தெரிஞ்ச உடனே Because as soon as his eyes were 3 opened, வருடம் அரேபியா கண்ட்ரி அந்த சைடு போய் உட்கார்ந்து கர்த்தரோட படிப்புல இருந்தார், அதை so அறிவதிலே. he was learning about the Lord for 3.5 years. அதுதான் அவர் சொல்ல வர்றார். And that's what he says here. அப்ப பவுலானவர், Paul, நீங்க புரிஞ்சு கொள்ளணும், you need to know, அவர் பிறந்து ஒரு போர்ச்சேவகனாக இருந்து எல்லாம் போறார். and he ஆனா lived அவருக்குன்னு ஒரு his life. திட்டத்தை பிறப்பதற்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறாரு. But the Lord had a purpose and அதை revealed him before காட்டி birth, கொடுத்ததுக்கு இயேசுவுடைய கிருபைன்னு சொல்றாரு. and that was revealed because of the grace of Jesus Christ. நீங்களும் இன்னைக்கு நினைச்சா எங்க வேணாலும் போலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். You can be wherever and go wherever today if you wanted to. ஆனால் தேவ சமூகத்துக்குள் வர வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், அவரோடு வாழ வேண்டும் என்பது ஒரு கிருபையினாலே நம்ம பிடிபட்டிருக்கிறோம். It is the Lord's grace that has pulled us here to be here. அடுத்த வசனத்தை பாருங்க. Let us read the next verse. லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன். Jesus Christ, when we see here, ஒரு பண்டிகைக்கு போறாங்க, they go for a festival, போகும்பொழுது இயேசு வரல அவங்க அம்மா அப்பாவோட, and Jesus did not return, திருப்பி தேடிட்டு போறாங்க. and so their parents go searching for him. போகும்போது அவர் சொல்றாரு, And he உங்களுக்கு says, தெரியாதா? do you not know? பாருங்க, அவரு அந்த தெரிதலுக்குரியவராக காணப்பட்டார். He was one who knew the will. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு வச்சிருந்த தரிசன திட்டத்தை அவர் அறிந்தவராய் அந்த இடத்துல பேசுறாரு. He was aware of the will and purpose that the Lord had for him இன்னைக்கு there. நம்மளுக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தையும் திட்டத்தையும் வச்சிருக்கிறாரு. The Lord today has a plan and purpose for you and I.
ஆனா அது தெரியாதபடி என்ன செய்யுது? கண்கள் மறைக்கப்படுது. But eyes are blinded so that we may not ஆனா know that. ஆவிக்குரிய கண்கள் அவைகளை தெரியப்படுத்து. அதுதான் நீங்க பார்க்கணும். But the spiritual eyes will reveal those அதை things to you. கெடுத்து விடுறது சூழ்நிலையும் மக்களும் இந்த காரியங்கள் தான். அதை தெரியாதபடி உங்களை என்ன மறைக்கப்படுகிறது. அதன் நிமித்தமாக People, situations, circumstances are the ones who blind you from knowing the will and the purpose the Lord has for you. அடுத்த வசனம் பாருங்க. Let us read the next verse, John 2:4. யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இங்கே தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். And here we need to understand one thing. Listen carefully. இயேசு தன் சகோதரர் தாயில பத்தி இந்த வார்த்தையை சொல்றாரு. Jesus looks at his mother and tells us. முதலாவது ஆதாம், the first Adam, என்ன செஞ்சாருன்னா, what he did, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு பாவத்துல விழுந்தாரு. அதனால பாவம் வந்தது. His spiritual eyes were blinded, and because of that he fell, and because of that மனைவி கொடுத்தோனே வாங்கி சாப்பிட்டார். As soon as the wife gave, he took it. யோ, என் மனைவி தானேன்னு சொல்லி. Because she is my wife. நான் மீண்டும் சொல்லுகிறேன். I say again. கணவன் மனைவி உறவுக்குள் ஒருவர் வர முடியும் என்றால் அது ஆண்டவர் ஒருவர் தான். The only person who can come in between a husband and wife relationship is the Lord alone. சொல்லிருக்கேன் நான். I have told you the reason for this before. Do you know? நான் இருக்கா இல்லையா? Do you remember? இல்ல. ஆதாம உருவாக்கி பேசி பழகினது ஆண்டவர் தானே முதல்ல. It was the Lord who created Adam and communed with him first. ஏவாளை உருவாக்கி பேசி கொண்டு வந்து விட்டது யாரு? Who was the one who created Eve and brought her to அப்ப இடையில் தேவன் மாத்திரம் என்ன செய்ய முடியும்? முதலாவதாக அவர்தான் இருக்கிறார் என்பதை காண்பித்து கொடுத்தோம். It was the Lord, and hence he is the only one who can be in between us. அப்ப இங்க பாருங்க, கவனிங்க, listen very carefully. இயேசு அங்கே ஆதாம் ஃபெயிலியர் தன் மனைவியினிடத்தில். The Adam fell and failed. ஆனா இங்க இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். But here to Jesus they say, தாய் சகோதரர்கள் வந்திருக்காங்கப்பா. Your mother and sisters are here. அம்மா வந்து கேக்குறாங்க. Mother is asking, son, திராட்சரசம் கம்மி ஆயிருச்சுப்பா. The wine is ஏதாவது பண்ணி விடியா? Do something to help us. என்ன சொல்றாரு இயேசு? அம்மா, what does Jesus say? பொறுங்கம்மா, சரிங்கம்மா, அப்படியே ஆக கடவுள் அப்படியே சொன்னாரு. Did he say yes, I'll listen to you and do what you said? No, he did not listen. என்ன சொல்ல வர்றார்? அதுக்காக அவர்களை அவமதிக்கல. இங்க நீங்க சத்தியத்தை பார்க்கணும். He did not belittle them, but எனக்கும் உனக்கும் என்ன? What is with you? What do I have to do with you? என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றார். My hour is not yet come. புரியுதா உங்களுக்கு? Do you understand? அப்ப கர்த்தருடைய திட்டத்தை அறிந்தவரா இயேசு நிற்கிறார். Jesus stood there as one who knew the will of the Lord. கர்த்தர் வைத்த நோக்கமும் தரிசனமும் தெரிந்தவரா இயேசு நிற்கிறார். The vision and the will that the Lord had kept for him, he knew. தடையாக தாய் வந்தாலும் சகோதரர் வந்தாலும் அதை மீறி பேசுகிற இடத்தில் நின்றார் இயேசு கிறிஸ்து. Even if his own mother or brethren interfered with that, Jesus was willing to stand against it. இதைத்தான் நீங்க நல்லா கவனிக்கணும். And this is what you need to know well. புரியுதா உங்களுக்கு? Do you understand? கணவனோ மனைவியோ பிள்ளையோ யாரா இருந்தாலும் சரி, be it husband, wife, children, anyone, தேவ திட்டத்திற்கு மாறாக செயல் இருக்குமானால், if they pull you away from the will of the Lord, உடைத்து வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று தேவன் சொல்லுகிறார். The Lord says that it is your responsibility to break and overcome from that. இப்பதான் ஆவிக்குரிய கண்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இயேசு அதை பார்த்தார். And this is the அதிலே place பார்த்தார். where you see through your spiritual eyes, and this is where Jesus முதல் also. ஆதாம் அப்படி செய்யவில்லை. The first Adam did not do so. அதனால் பாவம் உள்ளே வந்தது. Because of that sin came. இரண்டாவது ஆதாமாகிய இயேசு Second Adam, Jesus, இந்த பார்வையில் விழித்ததினாலே because he had the spiritual eyes பரிசுத்தம் உள்ளே awakened, வந்தது உங்களுக்குள்ளே எனக்கு. holiness came into you and பாவம் I, வெளியேறியது. and sin went away. That's the point. இதான் வந்து ஆவிக்குரிய பார்வையில் இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். And this is the reason why I want to reveal to you Jesus through the spiritual eyes. Hallelujah. Hallelujah. அப்ப ஆவிக்குரிய பார்வை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You need to know what it means to have என்னப்பா spiritual சும்மா eyes. ஆவிக்குரிய பார்வை ஆவி அக்னி திரீரா அப்படி நீங்க நினைக்கலாம். You should not think that pastor you're just talking about spiritual eyes and power and all these things. ஆனா அதுதான் உண்மை. But this is the truth that I say. அதுதான் நடக்கும். This is what will happen. அதுதான் நடக்க போகுது. This is what is going to happen. நீங்க நல்லா கவனிக்கணும். Listen carefully. நாம ஒரு வருஷத்துக்கு போன மார்ச் மாதம் சொன்னோம். I told this last March. என்ன சொன்னோம்? What did I say? நீங்க யூடியூப்ல பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, இந்த ஆராதனையை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வர்றவங்களை வெளிச்சம் போட்டு காட்ட போறாருன்னு சொன்னமா இல்லையா? The Lord will bring to your light those who bring out this அதான் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு ஆண்டவர். And that's what the Lord has அது வெகு started. சீக்கிரம் அது முடிவடையும். And this will surely take place. ஏன் நான் சொல்றேன்னா, I say this, தேவ திட்டங்களையும் தரிசனங்களையும் அறிகிற இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பார்வை என்னிடத்தில் இருக்க வேண்டும். if we need to be aware of the will and purpose the Lord has for us, then we should have spiritual அடுத்த eyes. வசனம் பாருங்க. Let us see the next verse. யோவான் 3:20-21. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளவாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆங்கிலத்தில்
For everyone that doeth evil hateth the light, neither cometh to the light, lest his deeds should be reproved. But he that doeth truth cometh to the light, and that his deeds may be made manifest, that they are wrought in God. ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தின்படி By truth, முதல் வசனம் போடுங்க தம்பி. let us look at the first verse. 20. Verse 20. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான். Everyone that நல்லா doeth evil கவனிக்கணும், hateth தேவ the பிள்ளைகளே. light. We going to finish it up. Dear children of the Lord, listen தன் carefully. கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். He does not want to come to the light, lest his இங்க deeds should be பாருங்களேன், reproved. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். We have come here on Sunday. வந்த நேரம் அது பிரயோஜனமா இருக்கணும். The time that we have come here for கொடுத்த that should be நேரம் useful. அது தேவனுக்குரியதாக இருக்கணும். The time that's given should be given ஏனோ to the Lord. தோணுன்னு உங்க நேரத்தை அவன் கொள்ளையடிச்சு உள்ளதான் இருக்கிறேன், ஆனா என் சிந்தையை எண்ணத்தை அவன் கொள்ளையடிச்சிட்டானா the waste of time. நீங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. If you are here physically but the devil has snatched away your minds and thoughts, then it's a waste of time. இந்த வசனம் உங்களுக்குள்ளே போக வேண்டும். This word should go into you. ஆத்துமாவை பலப்படுத்த It வேண்டும். should strengthen your spirit. பயம் ஓட வேண்டும். The fear should go away. வைராக்கியம் உண்டாக வேண்டும். Zeal should பரிசுத்தம் rise in பிறக்க you. வேண்டும் உங்கள் Holiness should be குடும்பத்தில். born in your ஆளுகை family. செய்ய வேண்டும். It should rule in your life. அல்லேலூயா. Hallelujah. அதுதான் தேவ முத்திரை தரிக்கப்பட்ட பிள்ளைகள். And that is what it means to be sealed of the Lord. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான். ஒளி யாரு? இயேசு, தேவன், கடவுள். அவரை பகைக்கிறான் என்று சத்தியம் சொல்லுகிறது. Everyone who does evil, they hate the light. Light is who? Jesus Christ. நம்மளுடைய கிரியையை கண்டிக்காதபடிக்கு என்ன செய்றாங்களாம்? ஒளியினிடத்தில் வராதிருக்கிறாங்க. So that our works may not be exposed, they do not come to the light. இப்ப நல்லா கவனிங்க. So listen ஏன் carefully. பாதி பேர் இயேசுட்ட வரல? Why half of the people do not come to Jesus? ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்த பிள்ளைகளே சபைக்கு வர்றது இல்லையே. Those who believe and those who are saved, they do not come to the அவங்களுக்கு church. தேவன் கண்டிப்பு பிடிக்கல. Because they do not like the chastisement of the Lord. ஒரு கூட்டம் வருது, A crowd will come. தங்களுக்கு இதமா பேசும்போது கை தட்டிட்டு உள்ள உட்காரு. If you talk nicely to them, then they will clap their hands and they will be ஆனா inside. இங்க என்ன சொல்றாரு? But what does he say here? ஒளி உள்ள வரணும்னா If the light has to come inside, இருள் அகலும். the darkness should go away. ஒளி உள்ளே வரும்பொழுது என்ன அகலும்? When light இருள் comes in, போயிடும். darkness goes away. ஆனா அவன் என்ன சொல்றான்? இருள தான் வாழ எனக்கு ஆசையா இருக்குன்றான். But they say that I desire to live அதனால in என்ன darkness. செய்றான்? So what does ஒளி happen? இடத்துல வர விருப்பம் இல்ல. They do not desire to come அப்ப to why the the light. people are coming to the church? எதனால அவங்க வர மாட்டேன்றாங்க? Why are people not coming to the church? விருப்பம் இல்ல. Because they do not ஒளி உள்ளே desire வருவதற்கு. for the light to come inside them. ஆனா ஒரு நாள் நீதியின் நாள்ல But in the day of அப்பதான் judgment, தெரியும் அந்த ஒளியின் மகிமை எவ்வளவு பெரியதென்று. they will know the glory of the light. அன்னைக்கு வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கதறுவார்கள், நான் சொல்லுவேன் அக்கிரமக்காரர்களே அகன்று போங்க. On that day people will say, Lord, Lord, and I will tell them that I do not know you. அன்னைக்கு தான் நீங்க உள்ள இருக்கிற உங்களுக்கும் வெளியில் இருப்பவனுக்குடைய மகிமை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And that day they will know the difference between the glory of them that are inside and அது those who are வரைக்கும் outside. வெளியில் இருப்பவருக்கு உங்களை பார்த்தால் பைத்தியக்கார மாதிரி தெரியும். Until then people on the outside will think of you as கனடாவுல foolish people. ஞாயிற்றுக்கிழமை In Canada on a Sunday 3 சேலரி தருவான், 3 மடங்கு. they will give அதை 3 times the விட்டுட்டு salary, leaving that. போய் பைத்திய லூசு தரமா இதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. As a foolish person they're sitting in the ஆவி, church. அக்னி, சத்தியம் They say of fire, power, truth. இப்படிதான் சொல்லுவாங்க. Is that not what they say? அதை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. Do not worry about those things. நான் அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிய வரும் On that day of judgment you will நீங்கள் know மகிமைக்குரியவர்கள் என்பதை. that you அடுத்த are வசனம் meant for பாருங்க. glory. Let us see the next verse, 1 Corinthians chapter 2, verse 9 and 10. அதுல 21 படிங்கப்பா. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் Let us read No, John no, no, chapter that's 3, verse 21. 3:21 தம்பி. John chapter 3, verse சத்தியத்தின்படி 21. செய்கிறவன் எவனோ தன் கிரியையில் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? வராதவன் இது வருகிறான். என்னத்துக்கு வருகிறான்? படிங்க. He that doeth truth cometh to the light, that his deeds may be made manifest. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். பாத்தீங்களா? We see அப்ப here. ஒளியினிடத்தில் வர்ற நீங்க எல்லாரும் All of you who come to the light, சத்தியத்தின்படி செய்கிறவர்களாக ஆக்கப்படுவீர்கள். you will become as ones who do the truth. அதனாலதான் ஒளியினிடத்துல நீங்க வர்றீங்க. And that's why you எப்படியாவது come to நான் the தேவனை தேடணும், என் பிள்ளைகள் எப்படியாவது கர்த்தரிடத்துல வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? That is why you are desiring அப்ப to நீங்க live எங்க a life with வர்றீங்க? the Lord along with your children. ஒளியினிடத்துல வர்றீங்க. You're coming to the light. அடுத்த வசனம் பாருங்க. Let us read the next verse. 1 கொரிந்தியர் 2:9-10. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. Hallelujah. நல்லா கவனிங்க. Listen இது carefully. கவனிக்கணும். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணின காரியத்தை உங்கள் கண்கள் இன்னும் காணல, The things that are prepared for you இருதயம் now, அதை உணரவும் இல்லை, eyes have not seen and the heart has realized. அது உங்க இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்றாரு. And the Lord says that it has not entered in எது? your heart. What? உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? The Lord is preparing a mansion எனக்காக for you. ஒன்றை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. He is preparing அதை one உங்க for me. கண்கள் பார்த்திருக்கா? Has your eyes seen that? பார்க்கல. No. இருதயத்துக்குள்ள அதை குறித்து ஏதாவது ஒன்று தோணுதா? இல்ல. Have you thought about anything in your heart about அதை that? செய்து கொண்டு இருக்கிறார். No, but He is doing that. இந்த ஒளிக்குள்ளே வரும் பொழுது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனம். When you come to the light, you will receive that. Let us see the next verse. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இப்ப இந்த மகிமையை யாருக்கு தெரியல? This glory முதல்ல who சொன்னேன்ல. cannot see? யாருக்கு தெரியல? Who could not see this glory? முதல் வசனம் பாத்தீங்கல்ல? We saw the first verse. யாருக்கு தெரியல? Who cannot see this glory? அவங்களுக்கு தெரியல, ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறது. They cannot see the glory. நமக்கோ, நம்ம எல்லாருக்கும் But to us all, தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God has revealed to us in His Spirit. அந்த பரலோக வாசல், பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், there is a rapture, அப்புறம் அதுக்கப்புறம் ஆன்டிகிறிஸ்ட், இவைகள் எல்லாம் தெரியப்படுத்தும்படி எது வெளிப்படுத்துகிறதாம்? ஆவியானவர். There is a heaven, there's a mansion for us, there's a rapture that's being meant for us. The Holy Spirit reveals all these things. ஆவிக்குரிய பார்வைகள் தான் அதை காண முடியும். The spiritual eyes can only see this. ஏனென்றால் ஆவியானவர் தான் தேவனுடைய இருதயத்தில் இருக்கும் ஆழமான காரியத்தை உங்களுக்கும் எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். Because it is the Holy Spirit that will reveal to us the things that are in the Lord's heart. நாளைக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா? Tomorrow will I get the job, or yes or no? எப்படி தெரியும்? How would you know? கர்த்தர் தான் வெளிப்படுத்தும். Only the Lord should reveal. ஆமா. Yes. சிஸ்டர் கூட வந்து சொன்னாங்க, ஒரு வேலை இன்டர்வியூ போயிருக்கேன், Even sister said that she went for an interview. ஜெபம் பண்ணுங்க அப்படி. Please pray for me. அவர் சொன்னாரு, And he said, நான் ஜெபம் பண்ணேன். I prayed. இந்த எல்லோ லைட், இந்த டிராஃபிக் போறோம்ல, டிராஃபிக்ல லைட் சிக்னல் இருக்கு, The light signal in the அதுல traffic. வந்து எல்லோ லைட் நிக்குது. There was the yellow amber light there. இப்ப அதை நான் கொஞ்சம் ஆழமா பார்த்து என்ன பார்க்கும் பொழுது, When I looked into this, a little bit இன்டர்வியூ further, எல்லோல இருக்கு, the interview is in that yellow light ஆனா stage. அடுத்து என்ன லைட் வரப்போகுது? But what is the next light that's going to come? எல்லோக்கு அப்புறம் என்ன வரும்? What is the next light ரெட் that comes வரும்னா என்ன after? அர்த்தம்? Red. கிடைக்காதுன்னு அர்த்தம். That means you're not going to get it. அதை சிம்பாலிக்கா அவன்கிட்ட சொல்லிட்டான். The Lord has revealed to be symbolically. அப்ப அதே மாதிரி அவங்களுக்கு அது வாய்க்காம போயிடுச்சு. And similarly, they do not get that. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? Why will the Lord not bless me? அவருக்கு தெரியும் எங்க எப்ப கொடுக்கணும்னு. He knows when and where to give. மோசேயை பாருங்கள். Look at Moses. மோசே யாரு? Who is Moses? பேசக்கூடியவர் அவரு. Is he one who is சொல்லுங்க, able to தேவப்பிள்ளை கவனிங்க. speak மோசே well? எப்படிப்பட்டவர்? How was Moses? ஆனா மோசே திக்குவாய் கிடையாது தெரியுமா? We know him as one with stammering யாருக்கு tongue, தெரியும்? but he was not actually so. 7வது அதிகாரம் எடுத்து வைங்க, அப்போஸ்தலர்ல. Let us take Acts அது chapter இல்ல. 7. மோசே நல்லா பேசக்கூடிய வல்லவன். He was one who had very good அந்த oratorical வசனம் பாருங்க, skills. அப்போஸ்தலர் 7ல இருக்கும், மோசே பேச்சில் வல்லவனாய் இருந்தான்னு. Acts chapter 7 verse 22. 7 17 18க்குள்ள பாருங்க. 22 மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் வார்த்தையிலும் செயலிலும் வல்லவனாய் இருந்தான். He was mighty in works பேச்சு and திறமை உடையவர். He ஆனா had நீங்க என்ன great சொல்றீங்க? speech skills, but what do we நீங்க say? என்ன சொன்னீங்க? What do we all say? வசனம் என்ன சொல்லுது? But what does the verse say? சொல்லுங்க பிரதர், வசனம் என்ன சொல்லுது? What does the verse say? வார்த்தையில் வல்லவனும் பேச்சிலும் திறமையிலும் வல்லவன். He was mighty in திக்குவாயன words போய் and ஆண்டவர் வல்லவன் சொல்லுவாரா? But would the Lord call ஆனா a நீங்க stammering சொன்னது tongue mighty திக்குவாயன். words? But we call him எது as one சரி? who has stammering words, which is true. ரெண்டும் சரிதான். Both are true. ஆமா, திக்குவாய் தான். He எப்ப did have தெரியுமா a stammering திக்குவாயானாரு? mouth. Do you know how he had a stammering எகிப்துல tongue? ஒருத்தரை கொன்றுவாரு. He killed a person in Egypt. ஆண்டவர் மோசே மேல ஒரு தரிசனம் திட்டம் வச்சிருந்தாரு. The Lord had a purpose and will for Moses. ஆனா மோசே என்ன நினைச்சிட்டாரு? But what did Moses think? இதுதான் ஆண்டவர் வச்ச வழின்னு நினைச்சிட்டாரு. He thought this is the path that the Lord has kept for me. புரியுதா உங்களுக்கு? Do you understand? எகிப்தியனை கொன்று என் சகோதரனை காப்பாற்றுவதற்கு தானே என் தேவன் தரிசனம் கொடுத்திருக்காருன்னு நினைச்சார் மோசே. Moses thought the Lord has given him vision to kill the Egyptian to save his people. ஆனா தரிசனத்தின் திட்டத்தையும் But the will and power, கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போக வேண்டும், நீங்களாய் போய் நடந்து போவதல்ல. the Lord is the one who should lead you in that, not you yourself. ஏன்னா 25வது வசனம் அதிலே சொல்லுது. Verse 25 in the same chapter says, தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். இங்க பாருங்க, போதுமா?
கர்த்தருடைய கையினால தருவார்ன்றத மோசே விட்டுட்டு ஏன் கையினால தருவாருன்ட்டாரு. அதனாலதான் அவரே பிளான் பண்ணி ஒருத்தனை கொண்டு புதைச்சிட்டு ஓடுறாரு. Instead of thinking that the God will deliver through his hand, he thought that the deliverance was going to come through his hand. ஆண்டவருடைய தரிசனமும் திட்டமும் நடத்துதலும் அவருக்கு வைத்த திட்டங்கள் எல்லாம் அவனை கொன்று அவனை காப்பாற்றுவது அல்ல. It was not the Lord's will and purpose that they should be redeemed. புரியுதா இல்லையா உங்களுக்கு? By அப்ப அவர் தன் கையால் விடுதலை தர வேண்டும். கர்த்தருடைய கையால். The Lord has to bring deliverance through his own hand. அதற்கு மோசேயை பயன்படுத்த வேண்டும் அவர். And for that the Lord should use Moses. மோசே தன் கையால் செய்வதற்கு கர்த்தரை கொண்டு வருகிறார். அதுதான் தவறு. Moses wanted to do this through his own hand, and for that he went to the Listen Lord. very carefully. That is wrong. இன்னைக்கு अनेகர் அந்த தப்பு தான் பண்றோம். And many of us do the same நானே mistake. பண்ணிட்டேன். I myself have done so. நல்லா கவனிங்க. Listen carefully. இப்ப அதனால மோசே எங்க ஓடுறார்? ஓடிட்டார். படிக்க வேண்டாம். So because போயிட்டார். of that, Moses flees. ஓடிட்டார். எங்க ஓடினாரு? வனாந்தரத்துக்கு. என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? What is he doing? ஆடு மேய்ச்சாரு. He's இப்ப being a யாராவது shepherd. இருந்தாங்களா பேசுறதுக்கு? Did he have any இல்ல. people around யாரோட him? பேசினாரு? ஆடோட எப்படி பேசிருப்பாரு? He was only talking to his own sheep. அதனால வார்த்தை போயிருச்சு அவருக்கு. And because he did not have the opportunity to talk with someone, he had a stammering tongue. 40 years, not 40 days. 40 வருடம் ஒரு மனிதன் பேசா பாருங்க. நான் மிஷனரியா இருந்தேன். It's not 40 days, it's 40 years. பீகார், அசாம், நாகாலாந்து, மணிப்பூர்ல. I was a missionary. அவர் ஹிந்தி सब कुछ मेरे को मालूम है. In a state where they speak only Hindi. தெரியுமா? Does anyone know Hindi here? தெரிஞ்சா தெரியாத வரைக்கும் நல்லது. If you don't know, it's good. Because translate பண்ணேன். I used to translate. வரங்க foreigners வருவாங்க அங்க. Foreigners would come there. அப்ப அவங்க பேசுறதை நான் translate பண்ணுவேன். I would translate what they speak. தைரியமா பண்ணுவேன். ஏன் தெரியுமா? I would speak boldly. வெள்ளைக்காரன் பேசுறது ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியாது. Because no one can understand the slang of Caucasians. So I will say whatever. அவங்களும் ஓ குதாக்கே குதாக்கே ஆசிஸே அப்படினு போயிடுவாங்க. So they themselves will say that it is of the Lord and they will leave. 10 வருஷம் பேசல. For 10 years I didn't speak. இப்போ என்னால பேச முடியல. So I cannot speak now. I've forgotten how to speak. மோசே 40 வருஷம். Moses for 40 years. யாருமே இல்ல பேசுறதுக்கு. ஆடுகளில் வனாந்தரத்தில் திரிஞ்சாரு. He was in the wilderness. அதனால தான் அவருக்கு திக்குவாய் ஆயிடுச்சு. And that is the reason why he had a stammering tongue. இன்னும் ஆழம் இருக்கு அதுக்குள்ள. எனக்கு நேரம் இல்ல. அவங்க மனைவி வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்றதையும் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஏன் அவர் அவ்வளவு தூரத்துக்கு போகணும்ன்றத. The Lord has also revealed how his சரி இங்க கவனிங்க. அப்ப தேவ திட்டத்தை நோக்கத்தை அறிந்து அவர் வழியில போகணும். So we need to know the will and purpose of the Lord and go in his way. அதை எடுத்து வச்சு ஏன் வெளியில போறது இல்ல. It is not taking that and walking in your own path, and that is the mistake that Moses did. Hallelujah. Hallelujah. அப்ப தேவ தரிசனங்களின் திட்டங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு ஆவிக்குரிய அதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்னா இதுல அடுத்த வசனம் போடுங்க. To walk in the will and purpose of the Lord we need the Lord. சகலத்தையும் தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு? 1 கொரிந்தியர் 3 இதுக்கு முன்னால போட்டீங்களப்பா. சகலத்தையும் தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து 1 கொரிந்தியர் 3:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:10. ஏன் தம்பி இதுக்கு முன்னால போட்ட வசனம் தானேப்பா. But God has revealed them unto us by his spirit, for the spirit searcheth all things, yea, the deep things of God. அப்ப ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழத்துல என்ன இருக்கின்றதை ஆராய்ந்து வந்து உங்களையும் உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். It is the Holy Spirit who can understand the deep things of God and will help you to do the will and the purpose of the Lord. ஒரு வசனத்தை படித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:15 அப்பா. 1 Corinthians chapter 2 verse 15. அத படிச்சிருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். For he that is spiritual judgeth all things, yet he himself is judged of no man. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து judgeth all things. இப்ப முதல்ல என்ன பாத்தீங்க வசனம்னா தேவனுடைய ஆழத்துல இருக்கு உங்களை குறித்த திட்டங்களையும் நோக்கங்களையும் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறவர் யாரு? The one who brings the purposes and will of God to you is the Holy Spirit. அவர்தான் உங்களுக்கு அறிய பண்றாரு. He is the one who will reveal that to you. அப்ப அவர் உள்ளே இருந்தா அந்த ஆவிக்குரிய பார்வையில் தான் நம்ம பார்க்கணும். If he is in you, then we will see through our spiritual eyes. Hallelujah. Hallelujah. அப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். So he that is spiritual judgeth all things. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். Yet he himself is judged of no man. நீங்க தேவனுக்கு உரிய காரியத்தை செய்யும் பொழுது when you do things for the Lord, பிறருக்கு அது அறிதல் இல்ல. Others may not have understanding of it. நீங்கள் தேவாலயத்துக்கு வருவது பிறருக்கு அறிதல் இல்ல. The things that you come to the church of the Lord for, they may not. உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்வதற்கு அறிதல் இல்ல. They will not have that understanding that your children are அவன் பார்வைக்கு எல்லாம் விருதா. And to that person, தேவையில்லாத செயல். as a waste thing. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. As useful. எல்லாம் ஏமாற்று உலகம்.
they will think as a word this. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, ஆவியானவர் உள்ளே இருப்பார், ஆவிக்குரிய பார்வை உங்களிடத்தில் இருக்குமானால் if the Holy Spirit is in you and if you have spiritual eyes, அதை எல்லாம் தூரம் தள்ளி and it'll தேவ take you, திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்தவர்களாய் நாம் வாழ முடியும். it'll take you away from all these things and make you know the will and purpose of the Lord. அதுக்கு என்ன செய்யணுமா? for that, நம்மளை நிதானித்து அறியணும். We need to examine ourselves. அல்லேலூயா. நம்ம எழுந்து Hallelujah. நிற்கலாம். Let us all stand. அப்ப இந்த காலை வேளையில நம்ம This பார்த்த morning, காரியம் The thing that we saw, ஆவிக்குரிய பார்வை. spiritual eyes. அப்படி என்றால் அந்த ஆவிக்குரிய கண்களினால் தான் பார்க்க முடியும். We can only see that through our spiritual eyes. அப்ப அந்த spiritual கண்ணு eyes. குருடாகி விட்டால் If that spiritual eyes are blind, நம்ம தேவ திட்டம், தேவ நோக்கம், ஆராய் எதுவுமே பார்க்க we முடியும். will not be able to understand the will and the purpose of the Lord. அந்த கண்கள் விழித்திருக்குமானால் If that eyes are awakened in us, நீங்கள் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். you will know the will and the purpose of the Lord. ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிலுமே நீங்கள் சுகமுள்ள ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். You will be able to live a healthy life in your body, spirit and soul. இது யாருக்கு தெரியாது? Who does not know this? அவர்களுக்கு தெரியாது. They on the outside do not ஆனால் know this. உங்களுக்கு தெரியும். But you know this. உங்களை மூடி ஜெபம் செய்வோம். Let us close our eyes and pray. கிருபையும் இரக்கமுள்ள பரமபிதாவே, இந்த ஆவிக்குரிய பார்வையில் நாங்கள் வளர, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள, எங்கள் பிள்ளைகளும் அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்தியம் உங்களை விடுதலையாகட்டும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த சத்தியம் இவர்களுக்குள்ளே சென்று வாலிப பிள்ளைகள், முதியோர்கள் யாரா இருந்தாலும் இது புடமிட்டு நிதானித்து ஆராய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக நம்ம ஒரு